ஹாய் everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ 18 டிசம்பர் லார்ட் கணேசாவுடைய மதர் பார்வதி தேவி அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகுது. சில பேருக்கு ப்ராக்டிக்கலாக அதை ஒரு லேடி மூலமாக உங்களுக்கான ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. ஐ திங்க் உங்களுடைய ரீயூனியனுக்கு கூட அந்த லேடி ரகசியமாக ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, someone is offering you love. ஸோ உங்கள் பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு லவ் அப்ரோச் தெரியுது. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கும் இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு நியூ லவ், நியூ ப்ரப்போசல், மேரேஜுக்கு நியூ ப்ரப்போசல் வரலாம். அதனால் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படலாம். ரீயூனியனா, இல்லை பழைய லவ்வில் நியூ பிகினிங்கா, இல்லை நியூ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறதா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அவங்க பர்சன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு ஒரு ஈகோ இஷ்யூஸில் இருந்திருக்கலாம். ட்ராமா போட்டுட்டு இருக்கலாம். பட் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் யூ. ஸோ உங்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் எதுக்காக போராடுறீங்களோ அதில் ஒரு சக்ஸஸ் ஏற்பட போகுது. ஈவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு போராடுவீங்க அப்படின்னும் தெரியுது. பட் அதில் சக்ஸஸ் ஏற்படும். ஓகேவா? அண்ட் உங்கள் பர்சனை நினச்சவங்களுக்கு அதிக கவலை இருக்குது. அண்ட் இது என்ன, சேரியட், ஜஸ்டிஸ், கிங் ஆஃப் கப்ஸ், ஃபைவ் ஆஃப் கப்ஸ். அவங்க ஜஸ்டிஸ் சரியாக நடந்துக்க மாட்டேன்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக மாட்டுறாங்க. கேர் பண்ண மாட்டுறாங்க. கரெக்டாக கமிட்மெண்ட் தரதில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் ஏற்படலாம். பாஸ்ட்டில் அப்படி இருந்திருக்கும். பட் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க முன்னோக்கி வராங்கன்னு தெரியுது. சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அந்த லவ் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஃபைன். உங்களுடைய எஃபர்ட், நம்பிக்கை வச்சு நீங்கள் போடுற எஃபர்ட் மூலமாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஓகே, அண்ட் மல்டி டாஸ்க் இருக்கலாம். நியூ ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஆஃபர். ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுது. நீங்கள் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் உங்கள் பர்சனே தருவாங்க. உங்கள் பர்சனோட ஃபீலிங் இன்னைக்கு எப்படி இருக்குது டுவர்ட்ஸ் யூ? நாட் டீலிங், ஹார்ட்டாக இருக்காங்க. அதனால தான் இன்னும் கோவமாக இருக்காங்க. சரியா? அதனால் கான்வர்சேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இப்போது டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மீட் பண்ணணுன்னு நினைக்கலாம். ஓகே, ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. இல்லை நீங்கள் யாராவது புதுசாக மீட் பண்ணிட்டீங்கன்னு கூட நினைக்கலாம். எனிகோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது.
பட் எனிகோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட. ஓகே, லவ் கால் வா சமோன் எக்ஸ்பிரஸ் கால் பண்ணி அவங்களுடைய லவ்வை வந்து தெரியப்படுத்துவாங்க. ஓகே, சடன் சேஞ்ச் தெரியுது, சர்ப்ரைஸ், ஒரு மாற்றம் வந்து இருக்க போகுது. ஓகே, திடீர் மாற்றம். அவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, அப்சர்வ் பண்ணி வந்து அதான் திடீர்னு வந்துட்டு ஒரு லவ் அவங்களுக்குள்ள வந்து அதிகமாக வருது பாருங்கள். பட்டர்ஃப்ளை, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஒரு க்ரோத் வந்து இருக்க போகுது. ஓகே, okay, so thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.